ஐயோ ஸோ கருட புராணம் நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்போம். கருட புராணம்னா என்ன? நம்ம நிறைய பேர் இதை வந்துட்டு ஒரு துஷ்டி வீட்டில் தான் சொல்லுவாங்க, இந்த நாள் இத்தனை நாளில் சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக இந்த கருட புராணம் அப்படின்னா என்ன? கருட புராணம் அப்படின்றது பறவைகளுடைய அரசன் யார்? கருடன். அவனுக்கு ஏற்பட்ட ஐயங்கள் அதை தீர்க்கும் பொருட்டு பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதுதான் கருட புராணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மனிதர்களாக பிறந்த அனைவரும் குறிப்பாக எதையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருப்பதாலும் பிறப்புகளில் உன்னதமான பிறப்பான மனித பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் கருட புராணம் ஆகும். இதுதான் அந்த கருட புராணத்துடைய ஒரு ஷார்ட். ஸோ இதில் வேற என்ன சொல்ல வராங்க? அனைத்து வளங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் அல்லாத கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்விடத்தை அளித்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த பூமி. ஸோ எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மனிதன் தான் வாழ்வதற்காக அனைத்தையும் அழித்து கொண்டிருக்கிறான் அப்படின்றது இது வேற ஒரு விஷயமா இருக்குது. அவன் நிஜமாகவே மனிதன் வாழ்வதற்காக என்ன பண்ணுறான்னா நிறைய விஷயங்களை அவன் அழிச்சிட்டே வரான். ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனைத்து வகையான கணக்கிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு அனைத்து வகையான உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான இடம் அதுதான் இந்த பூமி. ஸோ பூமி உருவான பொழுதில் ஓரறிவு உயிரினங்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அப்போலிருந்து அடுத்தடுத்த காலங்களில் ஏற்பட்ட பரிமாண வளர்ச்சியில், அந்த பரிணாம வளர்ச்சியில் இன்று 6 அறிவு படைத்து எதையும் பகுத்தறிந்து நன்மை எது தீமை எது என அறிந்து செயல்படும் தன்மை கொண்ட சிறந்த உயிரினமாக இன்றளவும் மனித உயிரினம் இருந்து வருகின்றது. அதுதான் உண்மை. ஸோ எல்லாத்தையும் எது நல்லது எது கெட்டது யோசிக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அணுவாக இருந்தாலும் சரி, அண்டமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய பரம்பொருளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கருட புராணம். ஸோ கருட புராணம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் அது. அதுவும் இப்போ புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சாச்சு. பெருமாளுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய கூட்டமாக போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி பெருமாளை வழிபட்டு பெருமாளுடைய அந்த அனுகிரகத்தை வாங்குவதற்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது. எந்த எண்ணத்தில் போகிறான் ஒரு மனிதன் அப்படின்றது அவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். பெருமாளுக்கு ஏன் துளசி மாலை சாத்துறாங்க, இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹரி ஓம்.